எவனும் வேலை கொடுக்க மாட்டேன்டானா. சரி, இந்த கடையிலாவது கேட்டு பார்ப்போம். ஏம்பா, ஓனர் பார்க்கணும். என்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? ஓனரா? இவனை பார்த்தா டீ அடிக்கிற மாதிரி இருக்கிறான். இவன் ஓனர்ன்றான். நான் தம்பி வேலை செய்யாம வந்தவங்கலாம் பேசிக்கிற வேலை வேகமா பாரு. உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கிறேன். என்னை பத்தி தான் பேசிந்தியா? யாருப்பா நீ? இவன் வந்தா இவன் ஓனர்ன்றான், அவன் வந்தா அவன் ஓனர்ன்றான். இன்னும் ஒன்றும் புரியலையா? துப்பா கூட இருக்குமா? என்னப்பா என்ன வேணும் உனக்கு? ஏங்க வேலை கேட்கலான்னு வந்தான். ஏம்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை பாரு. ஒரு பொட்டிக்கு ஒரு ஆள் நிக்கிறான். காலில இருந்து அந்த மாசம் அந்த கண்டையை பிடிச்சி ஆட்டி நேக்குறான். எண்ணியே வலிக்கும். இந்த லட்சத்துல நீ வந்து வேலை கேட்கற தேவத்தங்கிறான் பாரு. காலில இருந்து பொம்மை செஞ்சுங்கிறான். இருக்கிறவங்களே என்னால சம்பளம் கொடுக்க முடியல. உனக்கு வேற தண்ட சம்பளமா? ஏம்பா இவ்வளவு பேர் வச்சுக்கிறேன்ற யாருமே எந்த வேலையும் செய்யல. நான் எல்லார் வேலையும் நான் செய்கிறேன். அவங்கள பூரா பேரும் வீட்டுக்கு அனுப்பு. உங்ககிட்ட டாப்ல போய் நிற்கும். டாப்ல போயிடுன்னு சொல்றா. என்ன டாப்பு கிஞ்சி மழை தண்ணி உள்ள ஊத்துது. இவன் ஒருத்தன் வந்துட்டானு. ஏமா மாஸ்டர் வேலை முடிஞ்சதா இல்லையா? இப்போ தானே வேலையை ஆரம்பிச்சிருக்கான். போது ஓட்ட தேவையில்ல இந்த வேலைக்கு. டேய் இப்படியே சொல்லி தானே அந்த கடை விளங்காம போச்சு. இன்னும் பொழுத ஓட்டணுமா? ஐயா நான் இங்க நின்னுங்கிறேன். என்னன்னே கேட்க மாட்டேன்றீங்களா? என்ன சும்மா வேலைன்ற? உனக்கு என்னதான் வேலை தெரியும்? நான் அனல்லையே நின்று நல்லா வேலை செய்யும்பா. எனக்கு எல்லா வேலையும் தெரியும். ஐயோ பெரிய மாஸ்டர் இருப்பான் உங்களுக்கு. ஏம்பா எங்கப்பா வேலை செஞ்சு நீ? சுடுகாட்டுல போனா ஏற்றி விட்டுருந்தியா? என்னது சுடுகாட்டுல போன வச்சிருந்தியா? என்ன பார்த்தா உனக்கு எவ்வளவு தெரியுது? முந்தா நாள் ஒரு போனை வந்துங்க. உன்ன மாதிரி தான் இருந்து போட்டு படுக்கல காலை வச்சு மேய்ச்சிட்டு எரி விட்டுங்க. திக்குன்னு ஏற்றிடுங்க. ஜிகின்னு எரிஞ்சுதா? ஐயோ இவனை வேலை சேர்க்கலாம் நம்மளும் வச்சிருவான் போல. சரி போய் நீ அடுப்பு பண்ணிருப்பா பாப்பா. கட்டை நிறைய வச்சுக்கிற எரி விடா. மொத்தமா எரி விட்டுறேன். டேய் நீ அடுப்பெல்லாம் போவாதரா. அது சிலிண்டரு கேட்குற பொருள் எடுத்து விடு. நீ உள்ள போ. எங்கடா நக்கலா பேசுனேன். எனக்கு சூப்பரான ஆள் வந்துருக்கான் பாரு. டேய் அந்த சரகத்தை அவங்ககிட்ட கொடு. நீ உள்ள எது மொழிப்பா எல்லாத்தையும். சரக்கா பரவாயில்ல, நல்ல இடம் தான் வந்துக்கிறோம். டேய் சரக்கு 2 சோறுடா. யோ சரக்கு அதுக்குள்ள வச்சா வெந்துடும்யா. போ. அதெல்லாம் ஒன்றும் வேவாத. நான் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிறேன். ஓனரே இவன் வேற சரியான பைத்தியக்காரன். இவனையா வேலைக்கு வச்சுங்க. அனுப்பி வேலைக்கு ஆக மாட்டான். டேய் என்னடா பண்ண? நான் சரகாத்து உள்ள வைடான்னு சொன்னா அவன் வைக்க மாட்டான். நான் வெந்து கொடுன்னா. யோ இதுக்கு எதுக்கு லிங்க தூக்குற? பாட்டில் சொருணும் இல்ல, அதுதான் லிங்கு லூஸ் பண்ண. யோ நீ நினைக்கிறதுலாம் இங்க இல்ல. அந்த சிக்கன் பப் சேர்த்து உள்ள வை போ. என்ன அந்த ஓனர் புருன்றாரு? நீ எப்படித்தான் எண்ணெய் வச்சு கொப்பு ஓட்டு வருது? என்னடா ஓபி அடிக்க பாக்குறியா? வாடா கவுனிங் உள்ள வாடா. கவுனிங்ல வந்து நின்றா. என்ன நம்ம நிக்க சொல்றாரு? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இதாவது 2 எடுத்து உள்ள கூட தான் தெரியும். அப்பா சிக்கன் ரோல் கொடுப்பா. சிக்கன் ரோல் அதெல்லாம் இல்லையாங்க. யோ என்னையா கண்ணு முன்னாடியே இருக்குது இல்லைன்ற? இதான் சிக்கன் ரோலா? நான் நீட்டு போடுறேன்னு நினைச்சேன். யோ சரக்கு எப்ப போடுது? நேற்று நைட்டு 10 மணிக்கு போடுது. பத்து மணிக்கு போட்டுதா? அப்படியே இருக்கு. எங்க போட்டோன்னே இறங்கிடுச்சு. யோ நான் எந்த சரக்கு கேக்குறேன், நீ எந்த சரக்கு சொல்ற? நான் புட்டு சரக்கு சொல்றேன், நீ எந்த சரக்கு கேக்குற? யோ நான் கடை சரக்கு சொல்றேன். நானும் கடை சரக்கு தானே சொல்றேன். நீ என்ன சரக்குன்னு சொல்ற? யோ நான் உன் கடை சரக்க சொன்னேன். கடை சரக்கா? நம்ம ஓனர் எதுனா பிளாக்ல ஓட்டுறாரா சரக்கு? யோ உன் ஓனர் ஏதோ பண்ணிட்டு போறாரு. முதல்ல ஒரு சிக்கன் ரோல் மட்டும் பார்சல் பண்ணியா. பசிக்குதியா? இத முதல்லயே கேட்டுக்கணும். என்னடா ஒன்னும் தெரியாதெல்லாம் கடைக்கு வந்துடுறான். உயிரே எடுக்கிறானுங்க. இந்த அப்படியே யோ என்னையா டேஸ்ட் நல்லா இருக்குமா? கேட்ட சூப்பர். யோ என்னையா எச்சு பண்ணி குடுக்குற? இதான் சேர்த்துக்கிறேன்னு சொன்ன. நான் செக் பண்ணி சொல்ல வேணா? அட பாவி மொத்தத்தனமா வியாபாரம் பண்ணிட்டாரா? யோ எனக்கு சிக்கன் ரோலே வேணாயா. வேணாவா? குடு துண்ணுறேன். என்ன இவன் காணாத்த கண்ட மாதிரி தின்றான். யோ அதை விடு. 100 மசாலா கல்ல 100 மிச்சர் கொடு. 100 மிச்சிலே 100 கல்லையா? போயிட்டு சாயந்தரமா வா. எது சாயந்தரம் வேணுமா? எதுக்குயா? உட்காந்து எண்ணெய் தேவல. கல்யாவது 100 எண்ணெய் இல்லாம் மிச்சர் எப்படி பண்றது? அதுதான் லேட் ஆகும். சாயந்தரம் வாடான்னு வேணாண்டா. எது உக்காந்து என்ன போறியா? யோ எனக்கு எதுவுமே வேணாம் போயா. சொன்னது காசு கொடுத்துட்டு போடா. என்னடா இது? யாரு காசு கொடுப்பாங்க? ஒப்பனா கொடுப்பாங்க கடையில. நீ ஏன் கொடுத்துட்டு போனா சொன்னேன். காசு என்ன பிரச்சனை சார்? சிக்கன் ரோல் தூக்கின்னு ஓடுறான் சார். காசு கொடுக்காதா? ஏய் என்ன சிக்கன் ரோல் சாப்பிட்டு காசு கொடுக்காம போறியாமே? யோ நான் எங்கேயா தின்ன? வாங்கினது தாயா நானே. தின்னதுலாம் இந்தாயா? ஏய் என்னடா நீ சாப்பிட்ட நான் சொல்றான். ஆமா ஓனரு. அவங்க கையில மச்சி குத்த நல்லா இருக்குமான்னு கேட்டான்.
நான் என்ன பண்ண அதை எடுத்து கட்சி பார்த்துட்டு ருசியாக்குது அது கொடுத்தேன். ஏண்டா கஸ்டமர் எதிர எச்சு பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்களா? அதுக்கோசம் கஸ்டமர் தெரியாத கட்சியை கொடுக்குறியா? யோ பாத்தியா உன் கண்ணு முன்னாடி என்ன சொல்றேன், என்ன ஆள் வச்சுக்கிற வேலைக்கு? ஏய் நீ நல்லா இருக்கணும்னு கேட்டேன், நான் கட்சி கொடுத்தேன். அதாவது காசு கொடுக்கணும்னா படா படா. ஏய் படா, இந்த தாட்டி கடை வாசி பியாடி பாரு, அடி மூஞ்சி அடிச்சு. ஜாமையா கை வச்சா இதான் நான் கவுன்சிலர் பையன்டா, இதான் எங்க அப்பாவை கூட்டு வந்தா. ஏய் நீ எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டு வாடா, எல்லாம் எங்க ஓனர் பாத்துக்கோறா. என்ன நான் பார்த்தோம்னா டேய் வட்டிக்கு வாங்கி கடன் ஆத்தீங்கடா, அவன் வேற கவுன்சில் பையன்றான். இந்தா காசு 100 ரூபாய், கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ், பரவாயில்ல. ரொம்ப நேரம் துண்ணா நிறைய மிச்சிடலாம், துண்ணுட்டா 100 ரூபாய் காசு. ப்ரோ இதே மாதிரி காமெடி பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி, இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன், என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க.